எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடற்பாசி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அகர் அகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அகர் அகர் நான் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோவை பார்க்கலாம். அகர் அகர் வந்து ஒரு சின்ன பேக்கெட்டாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு சின்ன பேக்கெட்டுக்கு 1 லிட்டர் பால் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அதை என்ன செய்யணும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுட்டு, அந்த தண்ணியை பிழிஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் நல்லா நெருன்னு அரைச்சி எடுத்துட்டு, அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு அதில் அந்த அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை அதில் போட்டுட்டு 1 லிட்டர் அளவுக்கு பால் அதில் விட்டுட்டு நல்லா காய்ச்சணும். இது அகர் அகர் நம்ம காய்ச்சும் போது சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, வெறும் பால் மட்டும்தான் போடணும். அப்போ தான் க்ரீமியாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கொலான்னு கெட்டியாக இருக்கும். அதனால் தண்ணியை சேர்க்காதீங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குதாண்டு காய்ச்சும் போதே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் சர்க்கரை இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனால் சர்க்கரை நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் வந்து ஸ்டார்டிங்கில் சேர்க்கக்கூடாது, கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும். அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் லாஸ்ட்டில் போட்டுருங்க. நான் இதில் சர்க்கரை போடுறதும் ஏலக்காய் போடுறதையும் நான் காட்டலை, நான் போட்டுட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாதாமும் முந்திரியும் இருந்துச்சுன்னா அதையும் என்ன செய்யுங்க, நைஸாக பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு பாலில் நல்லா காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் நான் ஏலக்காய் தூள் லாஸ்ட்டில் போட்டுட்டு இந்த தட்டில் வந்து நான் ஊற்றி வைக்கிறேன். இதில் ஊற்றிட்டு ஒயிட் கலர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கலர் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, கலராக செய்யலாம், 2 வெரைட்டியாக செய்யலான்னு சொல்லிட்டு ஒயிட்டும் ஊற்றினேன். அதுக்கப்புறம் வந்து கலர் நான் ஊற்றும் போது அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நான் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு அதையும் ஊற்றணும். லைட்டாக ரோஸ் கலர், எனக்கு ரொம்ப ரோஸ் கலர் வந்தால் பிடிக்காது, அதனால் லைட்டாக ரோஸ் கலர் நான் போட்டுக்கிட்டேன். துருவுனது எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா நமக்கு, அதை ஊற்றி வச்சதுக்கப்புறம் அப்படியே மேலாப்பில் மலைசாரல் மாதிரி அப்படியே அழகாக தூவி விட்டிங்கன்னா மேலே பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதையும் செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நல்லா இது செட் ஆயிரும். இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் செஞ்ச உடனே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசர்லேயோ இல்லைனா ஃப்ரிட்ஜ் நல்லா கூலிங்காக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக செட் ஆயிரும். ஒரு 1/2 ஹவரில் செட் ஆகிறது ஒரு 10 நிமிஷத்துலேயே அழகாக செட் ஆயிரும். இது செட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும், அழகாக கத்தியை வச்சு அலேக்காக கோடு போட்டு அழகாக சின்ன சின்ன ஸ்லைஸாக அப்படியே எடுத்து அதை அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே செம்மையாக சரக்குன்னு அப்படியே வாய்க்குள்ளே போயிடும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக அப்படியே கொலன்னு சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டியாக இருக்காது, இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே அந்த பால் டேஸ்ட்டோட இதில் வந்து கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கலைன்னா பால் ஸ்மெல்லு லைட்டாக வரும், அதனால் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு சொதப்பல் பண்ணேன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, என்னென்னா நான் ஊற வச்சதே இதை அரைச்சி சீக்கிரமாக வேலை முடியணும்னு தான் நான் ஊற வச்சேனே. ஆனால் நான் ஊற வைக்கும் போது கரண்ட் இருந்துச்சு, நான் காய்ச்சினதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. ஆனால் நான் வந்து அதை புழிஞ்சு எடுத்து அதை கொஞ்சம் மிக்சியில் நல்லா குறன்னு அரைச்சி அதை நான் சேர்க்கணும். அப்படி அரைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் கரண்ட் இல்லாததுனால நான் என்ன செஞ்சிட்டேன், அதை அப்படியே புழிஞ்சி முழுசாக போட்டு நான் பால் ஊற்றி காய்ச்சறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அது கரையவே மாட்டேன்ருச்சு. அதனால் நீங்கள் ஊற வைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஊற வச்சு எடுக்கும் போதே அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் சட்டியில் போட்டுட்டு பாலை ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சீக்கிரமாக கரைஞ்சிரும், வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதோ பாருங்கள், நாங்கள் ஸ்லைஸ் போட்டுட்டு எடுத்துட்டோம். நல்லா சூப்பராக அப்படியே பலக்குன்னு இருக்குது பாருங்கள் நல்லா பார்க்கவே. அதுக்கப்புறம் பசங்க எங்கே ஒன்று கூட மிச்சம் வைக்கல, எல்லாம் சாப்பிட்டாங்க. என் பொண்ணு வேறு இடையில சூப்பராக இருக்குதுமான்னுச்சு. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் செஞ்சேன்னா. அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.